இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்து ஐயா வருகின்ற அந்த தருணத்தில் தேவர்களெல்லாம் ஆகாயமாக்கமாக நின்று வைகுண்டரை போற்றி புகழுகின்றார்கள். அவர்கள் எவ்வாறு இசை தாளத்தோடு இறைவனை போற்றி புகழுகின்றார்கள் என்ற விருத்த பகுதியை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். விருத்தம். அண்டரொடு தண்டனெட்டன் திசை நின்றுவர் ஆதவனை சூழ்கணம்போல் அரியறி அரகரா சிவ சிவா என்று சிலர் ஆடியே பாடி வரவே தண்டரவர் கண்டு வைகுண்டரடி கொண்டு தொழ சூழ வழிந்தி எழில் வடர்தே சூரர்பதி நாராயணர் வீரபதம் ஓதி வர சூராதி சூரரெனவே செண்டையொடு தண்டை மணி டம் 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 என தேவர் சேவித்து வரவே சிவநம சிவாயமெனும் ஓம் நமோ சிவாயமெனும் சேவித்திருபுறம் வரவே அண்டமுற சண்டுமணி டுண்டும் டுண்டும் என ஆகாயம் மீதில் வரவே அனவரத கோலாகலங்காதினாரணமென்று அமரரிசை கூறி வரவே மத்தளும் ஒடுக்குபல வாத்தியமும் மடமடந்த வானமதில் நின்றதிரவே மலர் மாறி சலர் மாறி தினமாறி தூவியே வானவரிசை கூறவே தத்தளங்கிடகிட தோமன தோமன சங்கீதக்காரர் வரவே சகல கலைக்கான வித சாதி முறை ஓதி மிகு சாஸ்திரக்காரர் வரவே தித்தங்கிண 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 தித்தியன சில தேவர் கூறி வரவே சிவ 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 சிவா என்று சில தேவர் சேவித்தியல் கூறி வரவே தித்தங்கிண 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 தித்தியன நேரியல் சீரியல் கூறவே நீலங்குரு வாலங்குரு நீயன் குருதா தாயன் குரு நீதன் குரு என போற்றினார் பண்டை முறையின்றுவன குண்டமன கண்டு வரும் பலவாங்கிரி குண்டமே பசுவாமனே சிசுபாலனே பலமானனே தலமானனே பசுவாகிய நிசமே தொண்டதனக்கென்று வரும் குண்டவை குண்டமாய் தட்சணாபதி பூபனே துழபமணி கிழபமெனின் அழகு கொள்ளு கிருபை மிகு துவாரகாபதி கரசே சண்டன் வலி துண்டப்பட கொண்ட கணை விண்டத்தொடு துச்சா வில்லு வீரா சாமி உந்தாளோ எங்கள் தலையின் மீது தலையின் வழிதானே நடவாயே துண்டப்பட கண்டச்சரம் கண்டப்பட பொண்டத்தொடு துச்சாவில்லு வீரா தீரா சுத்தா உனக்கு தாதமை வித்தானதில் வித்தாய துவாரகாபதி கரசே என தொழுதார். தேவர்கள் ஆகாய மார்க்கமாக நின்று பலவிதமான இசைத்தாழங்களை முழங்கி நிற்க மத்தள உடுக்குபல வாத்தியங்கள் முழங்கி நிற்க யாவை சேவித்து
பணிந்து பலவாறு புகழ்ந்து பாடி அங்கே சிறப்பிக்கின்றார்கள். மேலும் ஆகாய மார்க்கமாக அங்கே வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்துவிட்டது, கலி எழிவதற்கு தருணம் நெருங்கிவிட்டது என்று அவர்கள் சந்தோஷமாக ஆடி புகழுகின்றார்கள். சங்கீதக்காரர்கள் ஒரு புறமாக நின்று அங்கே தங்களுடைய சங்கீதத்தால் இறைவனை வழிபட்டு நிற்கின்றார்கள். மற்ற அந்த உடுக்குபல வாத்தியங்கள் இசைப்பவர்கள் அவர்கள் தனியாக வரிசையாக நின்று வரவேற்கின்றார்கள். மேலும் ஆடல் பாடல்கள் பாடி சிறப்பிப்பவர்கள் தங்களுடைய பாடலால் இறைவனை வரவேற்கின்றார்கள். ஆடல் மூலமும் பாடல் மூலமும் இசை மூலமும் வாத்தியங்கள் மூலமும் அங்கே முழங்கி நிற்க சில தேவர்கள் மலர் மாறி சரமாறி தூவி நின்று ஐயாவை வரவேற்கின்றார்கள். மேலும் அங்கே அந்த இசை ஓசைகள் ஒன்றாக இசைத்திருக்க அந்த தருணத்தில் சிவசிவ சிவசிவாய் அரகரா அரகரா என்று சில தேவர்கள் அங்கே இறை நாமத்தை சொல்லி புகழ்ந்து நிற்கின்றார்கள். மேலும் நீயே எங்களுடைய குரு, எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்ற பரம்பொருளே என்று பணிந்து நிற்கின்றார்கள். இதுவரையிலும் யுகாயுகங்கள் தோறும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்திருந்த பரம்பொருளே, இப்போதும் இந்த கலி என்ற மாயை அழிப்பதற்காக வந்திருக்கின்ற இறைவனை பண்டை முறை இன்று வரை ஆதியிலிருந்து இன்று வரையிலான அந்த அதர்மத்தை தீமையை அழிப்பதற்காக அந்த அசுர நேச கலியை அழிப்பதற்காக வரம்பெற்று வந்திருக்கின்ற பரம்பொருளே வரவேண்டும், எங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று அங்கே வந்திருக்கின்றார்கள். உண்மையான தொண்டனாக இருப்பவர்களுக்கு பெயர் கொடுத்தவர்களுக்கு நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பரம்பொருளே, இந்த துளபமணி கழவமணி அழகு கொழு கிருபமிகு துவாரகாபதி என்று சொல்லக்கூடிய இந்த துவரை என்பதை ஒரு உடைக்குள் வைத்து அரசாள்வதற்கு வரம்பெற்று வந்திருக்கின்ற பரம்பொருளே என்று போற்றி வணங்குகின்றார்கள். இந்த சண்டன் வலி துண்டப்பட கொண்டக்கணை விண்டத்தோடு இந்த கலி என்ற அசுரன் இதோடு அழிந்து போக வேண்டும், அவனுக்கு மேலும் பிறவி இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி வந்து இங்கே எங்களை தற்காக்க வந்திருக்கின்ற பரம்பொருளே, உம்முடைய பாதாரத்தில் நாங்கள் பணிந்து வணங்குகின்றோம், உம்முடைய அடிதால் பணிந்து நாங்கள் வணங்குகின்றோம். எல்லாம் உம்மிடம் நாங்கள் அபயமாக இங்கே அபயமிட்டு உம்மிடம் அடிதால் பணிந்து உம்முடைய ஏவலுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் பணிந்திருக்கின்றார்கள். இந்த துவாரகாபுரியை ஒரு குடைக்குள் ஆழ வந்த அரசே என்று பணிந்து வணங்கி நிற்கின்றார்கள். ஐயா.